ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான மேட்ச் யாருக்குன்னு பார்த்தோன்னா ஜிடி vs கேகேஆர் மேட்ச் நம்பர் 62. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம், குஜராத். நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்போம். லாஸ்ட் மேட்ச்சில் ஹை ஸ்கோர் வென்யூவாக இருந்திருக்கும். சிஎஸ்கே vs ஜிடி நம்ம மேட்ச் பார்த்துருப்போம். அதில் ஒரு ஹை ஸ்கோரான ஒரு மேட்சாக இருந்திருக்கும். இந்த அளவுக்கு ஸ்கோர் அவ்வளோ ஒரு ஹை ஸ்கோராக அடிச்சிருப்பாங்க. டாப் ஆர்டர் ரெண்டே பேர் டாப் ஆர்டரில் எல்லா ஸ்கோரும் அடிச்சிருப்பாங்க. அதில் அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs ஜிடி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியில் ஒரே ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். ஆர்சிபி வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கேயில் பார்த்தாலும் சிஎஸ்கேயில் 8 விக்கெட் விழுந்திருக்கும். ஜிடியில் 3-4 விக்கெட் தான் விழுந்திருக்கும். ஸோ ஜிடி ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்னென்னா இதுக்கப்புறம் பிளே ஆஃப் போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க விளையாடுறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் விளையாடுவாங்க. இதுவே ஒரு பிளே ஆஃப் ரேஞ்சுக்கு போகிறோம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அவுட் ஆக முன்ன பின்ன ஏதாவது ஒரு பாலை தப்பாக விளையாட வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்ன பின்ன மாறும். ஸோ ஓகே, நம்ம இப்போ டீமுக்கான பர்சன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் ஓப்பனிங் நிறைய பேர் சூஸ் பண்ணுறது பாயிண்ட் வச்சு சூஸ் பண்ணுறீங்க. பாயிண்ட் வச்சு சூஸ் பண்ணுற போது நம்மளுக்கு நிறையா ஒரு கொலாப்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ செலக்ட் பர்சன்டேஜ் வச்சு சூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன், கில் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டாக 1-2 ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால இந்த வாட்டியும் சாய் சுதர்சன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், கில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரான்னு கேட்டால் சான்ஸ் கம்மி தான். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் அது டே மேட்ச் அப்படிங்கிறதால நம்மளுக்கு ஒரு ஸ்கோர் முன்ன பின்ன மாறுனுச்சு. ஒரு டே மேட்ச்சு அப்படிங்கும்போது ஒரு ஸ்கோரிங் பேட்டர்ன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதே நைட் மேட்ச் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஒரே மாதிரி எப்பயுமே மேட்ச் இருக்காது. அதை ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ணிட்டாங்க, ஜிடி வின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா மேட்சும் அவங்க வின் பண்ண மாட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நரேந்திர மோடி ஸ்டேடியம் பொறுத்தவரையும் டே மேட்ச்சுங்கிறதால அப்படி நடந்துச்சு. ஸோ ஓகே, இப்போது நம்ம டீமுக்கான பர்சன்ஸ் பார்ப்போம். நம்ம யார் சூஸ் பண்ணுறோம், நான் யார் சூஸ் பண்ணுறேன், யார் கேப்டன் வைஸ் கேப்டன் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் ஓப்பனிங் சாய் சுதர்சன் எப்பவுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கில் லாஸ்ட் மேட்ச் விளையாண்டாரு. ஸோ இந்த மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் கம்மி தான். 50-50 சான்ஸும் ஸ்கிப் பண்ணிடுறேன். டேவிட் மில்லர். அதுக்கப்புறம் ஷாருக்கான் பவுலிங் ஆப்ஷன், டபுள் ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று டேவிட் மில்லரை பொறுத்துட்டு செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா மஸ்ட் பிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேவிட் மில்லருக்கு அப்புறம் ஷாருக்கான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால் அவரையும் பிக் பண்ணிக்கிறேன். மேத்யூ வேட் இல்லை பிலிப் சால்ட், ரெண்டு பேரில் யார் பேட் பண்ணுவான்னு கேட்டால் லாஸ்ட் மேட்ச் பிலிப் சால்ட் ஒரு மேட்ச் விளையாடல அப்படின்னா அடுத்த மேட்ச்சில் கொஞ்சம் நின்று விளையாடுவார். அதுவும் செகண்டாக பேட் பண்ண போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேத்யூ வேடாக பிலிப் சால்ட்டாக கேட்கும்போது பிலிப் சால்ட்டாக சூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒன் சுனில் நரேன். எப்போயுமே கன்ஃபார்மாக ஒரு வைஸ் கேப்டன் டீம் கன்ஃபார்மாக வந்துடுறாரு. ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பிக் பண்ணிக்கலாம். மஸ்ட் பிக்காக இருக்கும். தேர்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு ஜிடி ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மேத்யூ வேடுக்கு அப்புறம் ராகுல் டிவாட்டியா விளையாடுவாரான்னு கேட்டால் பை சான்ஸ் அவர் வந்தால் கூட ஒரு 20-30 ரன்ஸ் அடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ரஷித் கான், ராகுல் டிவாட்டியா ஸ்கிப் பண்ணுறேன். இன்னொன்று ரஷித் கான் பொறுத்தவரையும் மேக்ஸிமம் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ அதனால் ஒரு மஸ்ட் பிக்காக நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் மோகித் சர்மா ஒரு நல்ல ஒரு பிக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா விளையாண்டுருப்பார். ஸோ அதனால் அவரையும் நான் சூஸ் பண்ணுறேன். இந்த பக்கம் அப்படியே பார்த்தோன்னா ஆப்ஷன்ஸில் 1-2 ரெண்டு பேருமே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் லாஸ்ட் மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அவர் சூஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் சூஸ் பண்ணாமல் விட்டுருப்போம். அதனால் திடீர்னு பார்த்தா ஒரு நல்ல ஹை ஸ்கோர் அடித்து வந்தார். நிதிஷ் ராணா நல்ல ஒரு பிளேயராக இப்போ லாஸ்ட் மேட்ச் தான் ஆப்ஷனே கொடுத்தாங்க, சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ நல்ல பிளே. ஸோ அவர் இன்னொன்று லோ பர்சன்டேஜ் இருக்கார், யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. வெங்கடேஷ் ஐயர் இவங்க இந்த மேக்ஸிமம் எல்லாருமே சூஸ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான் போவாங்க. ஸோ வெங்கடேஷ் ஐயருக்கு பதிலாக நான் நிதிஷ் ராணா சூஸ் பண்ணுறேன். ஆண்ட்ரூ ரசல் விக்கெட் கண்டிப்பாக ஆண்ட்ரூ ரசல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிதிஷ் ராணா ரெண்டு பேரும் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் எல்லா மேட்சும் எடுத்து பாருங்கள். ஆண்ட்ரூ ரசல் விக்கெட் எடுத்திருந்தாருன்னா ஹட்டிஸானா அது அவங்களுக்குள்ள ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மிங்கிலா இல்லை அவங்களே பேசி விளையாடுறாங்களா என்னன்னு தெரில. அந்த மாதிரி இவங்க 2 விக்கெட் ரசல் 2 விக்கெட் எடுத்தால் ராணா 2 விக்கெட் கன்ஃபார்மாக எடுத்துடுறாரு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனாக போயிட்டுருக்கு.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுக்கு மேலே வந்து நம்ம சூஸ் பண்ண எல்லாமே பாருங்கள் 90, 51, 45. இங்கே பிலிப் சால்ட் 92, 95. நிதிஷ் ராணா மட்டும்தான் கம்மி. அதுக்கப்புறம் யார் கம்மின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கம்மி இல்லை. இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு வின் பண்ண சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக போயிடும். ரொம்ப கம்மியாக போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம யார் ஒருத்தவங்க ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னா பிலிப் சால்ட். ஒன்று நம்ம 2 பேரை ஒரு ஆள் சூஸ் பண்ணி ஆகணும். மேத்யூ வேர்டு இல்லைனா பிலிப் சால்ட் 2 பேர் ஒரு ஆள் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம யாராவது ஒருத்தவங்க ஸ்கிப் பண்ணணுங்கிற பட்சத்தில் நம்ம பிலிப் சால்ட்டை ஸ்கிப் பண்ணுறேன். மேத்யூ வேர்டு தான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ராகுல் திவாட்டியா, ரஷித் கான், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங்க்கு சான்ஸ் கிடைக்கிது. ஆனால் திடீர்னு பேட்டிங், ஏன்னா செகண்ட் பேட்டிங் பண்ணார் அப்படின்னா சான்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா சான்ஸ் கம்மி தான். செகண்டாக பேட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் பேட்லேருந்து கண்டிப்பாக ஒரு 29 to 20 ரன்ஸ்க்கு மேலே கிடைக்க சான்ஸ் இருக்குது. இன்னொன்று பவுலிங் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் அவர் ஃபீல்டிங்லாம் பார்த்தீங்கன்னா லாங் ஆஃபில் இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு விக்கெட் கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் வருண் சக்கரவர்த்தி, வைபவ் வராரா, மிச்சர் ஸ்டாக். இங்கே பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ், நூர் அகமது, சந்தீப் லாஸ்ட் மேட்ச் வந்திருப்பார், 2 விக்கெட் எடுத்திருப்பார், கன்ஃபார்மாக 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரில் யார் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கேகேஆர் வின் பண்ணும். ஏன்னா ஜிடி வின் பண்ண வாய்ப்புகள் கம்மியாக இருக்குதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஏன் ஜிடி சைடு சாயாமல் இந்த சைடு கேகேஆர் சைடு சூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஹோம் கிரவுண்ட்னால ஜிடிக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இவங்களை சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து சாய் சுதர்சன், சுமன் கில் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இந்த மேட்ச்சில். அதுமாதிரி பிலிப் சால்ட் டாப் ஆர்டரில் 2 பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். பிலிப் சால்ட்டையும் ஸ்கிப் பண்ணியாச்சு, சாய் சுதர்சன் அவரையும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இருக்கிற பட்சத்தில் 2 பேரை ஒரு ஆள் நம்ம ஸ்கிப் பண்ணுங்கிற போதில் சாய் சுதர்சன் 2 பேருமே ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஒரு லோ ஆர்டரில் உள்ளவங்க தான் எடுத்திருக்கேன். ரஷித் கான், முகேஷ் சர்மா மஸ்ட்டாக எடுத்திருக்கேன். வேறு அதுக்கப்புறம் சந்தீப் வாரியர் எடுக்கலாம், இல்லை வைபவ் வரார் எடுக்கலாம். நிதிஷ் ராணா ரசூல் எடுத்தாலே நிதிஷ் ராணா கன்ஃபார்மாக வந்துடுறாரு. நிதிஷ் ராணா எடுக்கலை, ரசூல் நீங்கள் வேணாம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லை மிச்சர் ஸ்டாக் ட்ரை பண்ணுங்கள். இவங்க 2 பேரும் ஒரு ஆள் ட்ரை பண்ணுங்கள். வைபவ் வராரா லோ பிக். ஸோ கண்டிப்பாக நம்ம ட்ரீம் டீமில் பார்த்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நம்ம பார்த்துருவோம். பிலிப் சால்ட், சுனில் நாராயண், ஸ்ரேயஸ் ஐயர். ஒரு மேட்ச்சில் நீங்கள் நிதிஷ் ராணா இல்லை ரசூலுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்ரேயஸ் ஐயரை சூஸ் பண்ணுங்கள் ஒரு மேட்ச்சில். அதுக்கப்புறம் ஆண்ட்ரூ ரசூல். இப்போது நிதிஷ் ராணா இல்லை மேத்யூ வேர்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு யாராவது சூஸ் பண்ணணும், இல்லை ரஷித் கான் ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை ஆண்ட்ரூ ரசூலோடு இருக்கலாம். ஸோ ஓகே, நம்ம நான் எடுத்த டீம் மட்டும் இப்போதைக்கு நான் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா ரசூல், ஸ்ரேயஸ் ஐயர், சுமன் கில் அண்டு சாய் சுதர்சன் எல்லா மேட்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அவரை நம்ம சூஸ் பண்ணலாம். மேத்யூ வேர்ட் பேட்டிங் எதிரையும் நம்ம பார்த்ததில்ல அதிகமாக. ஸோ ஒரு வேளை விக்கெட் கீப்பிங்கில் பிலிப் சால்ட் ஏர்லியராக அவுட் ஆகிட்டாரை விட மேத்யூ வேர்ட் வந்தால் ஒரு 15% கம்மியாக இருக்கிறதால நம்ம சீக்கிரம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நான் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சுனில் நாராயண், எஸ்பெஷலி அவர் எல்லா மேட்சும் விளையாண்டுறாரு. ஸோ இந்த டைம் நம்ம யார் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது நான் வந்து ஆண்ட்ரூ ரசூலை ட்ரை பண்ணுறேன். பிலிப் சால்ட் அவுட் ஆகிடுவார்னு தெரிஞ்சு ஒரு கெஸ்ஸிங்கில் நான் வந்து பிலிப் சால்ட் பதிலாக ஆண்ட்ரூ ரசூல் சூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ட்ரீம் டீம் பார்ப்போம். ஓகே, மேத்யூ வேர்ட், டேவிட் மில்லர், நிதிஷ் ராணா. நம்ம டாப் ஆர்டரில் 3 பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இவங்க 2 பேரும் பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் சேரும். நிதிஷ் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் 2 பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டீம் எடுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரீம் டீம் ஜிஎல் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லோரும் பேக்கப் யூஸ் பண்ணுங்கள். பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா நான் பிலிப் சால்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஏன்னா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாலும் செகண்ட் பேட் அதை நம்ம அதுக்கு எதிர மாறிக்கணும். பிலிப் சால்ட், சுமன் கில், வருண் சக்கரவர்த்தி, மிச்சர் ஸ்டாக் பதிலாக நம்ம ஸ்ரேயஸை சூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம டாப் ஆர்டர் 2 பேரை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதையாவது ஒரு ஆள் தான் ஸ்கிப் பண்ணோம். இல்லை டாப் ஆர்டர் 2 பேர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். உங்கள் பக்கத்தில் பிலிப் சால்ட்டே ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஸ்ரேயஸ் ஸ்கிப் பண்ணியிருக்கோம், வெங்கடேஷ் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். ஸோ இத்தனை பேர் ஸ்கிப் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க மாறி விளையாண்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட் போயிடும். ஸோ அதனால நம்ம இவங்களை சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம இந்த சேனல் பேசிகிட்டு இருக்கோம். இந்த சேனல் நம்ம காப்பிரைட் இஷ்யூவால் நம்ம சேனல் வந்து பிளாக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சேனல் நேம் ஷேடோ வியூஸ். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அமுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு வாட்சிங். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் சே ஹாய், இல்லை ஒரு ஹாய் சொல்லுங்கள். நீங்கள் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கும். ஒரு பேர், அவங்க பேர் இல்லை உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து அடுத்த டீம் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் டு ஆல்.